ஹாய் கைஸ், ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நீங்கள் தப்பான லேனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க? அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை பண்ணாமல் இருப்பீங்களா? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் அந்த பைக் டிரைவர் மினி லாரி ஓட்டிகிட்டு போன டிரைவர்கிட்ட நீங்கள் ஃப்ரீ லெஃப்ட் லேனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த டிரைவர் என்ன பதில் சொன்னாருங்கிறத நீங்களே பாருங்கள். ஃப்ரீ லெஃப்ட், இது ஃப்ரீ லெஃப்ட். நீங்கள் அதை பிளாக் பண்ணி நிறுத்திட்டு இருக்கீங்க. அதான் ஃப்ரீ லெஃப்ட் தான் நிற்கிறீங்க நீங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோவில் சில கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படித்தேன். சில பேர் வந்து அவர் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிறீங்க, சில பேர் வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண பார்க்குறீங்க. ஒருத்தர் வந்து நீங்கள் தப்பான லேனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு சரியான பதில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு சாரி சொல்லிவிட்டு இனிமேல் அதை பண்ணாமல் இருக்கிறது தான் சரியான வழி. இந்த வீடியோ எடுக்கலானுங்கிறப்ப தான் இன்னொரு இன்ஃப்ளூயன்சரோட வீடியோ பார்த்தேன். ஃப்ரீ லெஃப்ட். சரிப்பா, இது ஃப்ரீ லெஃப்ட். நீங்க அடிச்சிட்டு நிக்கிறீங்க. சரி சரி, ஓகே, கிளம்பிடலாம். பின்னாடி வந்து டிராஃபிக் ஆகுதுண்ணா. சரி, ஓகே ஓகேப்பா, கிளம்பிடலாம். நிக்க கூடாதுலண்ணா, அதை நம்ம பார்க்கணும்ல, அந்த டிராஃபிக் ரூல்ஸ் நம்ம ஒபே பண்ணணும்லண்ணா. நீ சரிப்பா, கிளம்புறப்பா. அதானே நம்ம இப்ப நிக்கும் போது எனக்கும் லேட் ஆகுது பாருங்க. ஓஹோ, ஆமா. ஹியூமனிட்டி விளாக புளுத்துறன்னு தெரியுதுப்பா. நான் கிளம்புறேன்ப்பா, விடுப்பா. அதான் புரியல. இல்லப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. நீ ஹியூமனிட்டி விளாகலாம் புளுத்துறன்னு நல்லா தெரியுது. இல்லனா நம்ம சொல்றத சொல்றோம், அவ்வளவுதான். அப்படியா? நம்ம வந்து தப்பா எதுவுமே பேசுறது கிடையாது. ஓகே ஓகே, கேமரா ஆங்கிள் சூப்பரா புளுத்துதுப்பா. அதான் இப்போ நான் வந்து தப்பா எதுவும் பேசலனா, இது ஃப்ரீ லெஃப்ட். நம்ம டிராஃபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிப்பா, சரிங்களா? ஓகேவா? நம்ம மேக்ஸिमम வந்து நம்ம ஒபே பண்ணி நடந்தல எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிப்பா, கிளம்பலாம், பாத்துறேன்பா. அதானே, ஓகேவா? நீங்க எப்பயுமே அத பார்த்து நடந்துக்கோங்க. அது எனக்கு தெரியும்பா, கிளம்புப்பா. சோ அதனால எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நல்லா தம்பி, ஜூம் வர பாருப்பா, கேமரா ஜூம் வரீங்களா? தெரியுது பரவாயில்ல. ஓகேடா. இதில் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து ஜோக்ஸ் பண்ணுறதுனால ரியலான பிரச்சனையிலேருந்து வேறு ஒரு ப்ராப்ளமுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் நம்ம. இப்போ பீப்புள் என்ன திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, பைக்கர்ஸ் வந்து கேமரா இருந்ததுன்னா இப்படி தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, கேமரா இல்லாதப்போ அவங்களே ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ வந்து போயிடும். இந்த வீடியோ கீழேயும் நிறைய பேர் அதை ஜோக்குன்னு நினச்சி சிரிச்சிட்டு போகிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒன்று கேட்குறேன். உங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஒரு எமர்ஜென்சின்னு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறப்போ இந்த மாதிரி ஒரு மினி லாரி டிரைவர் லெஃப்ட் லேனை பிளாக் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்போவும் நீங்கள் இப்படி தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? மினி ட்ரக் டிரைவரை வந்து கலாய்ச்சி வீடியோ போட்டிருந்தாரு அப்படின்னா நான் எதுவுமே கேட்டிருந்துருக்க மாட்டேன். தப்பாக ஓட்டுறவங்கள கேள்வி கேட்குறதுக்காக வீடியோ எடுத்தவரை கலாய்க்கிறது வந்து எனக்கு சரியாக படலை. காமெடிங்கிற பேரில் எல்லா விஷயத்தையுமே நார்மலைஸ் பண்ணிட்டு போனால் எந்த சேஞ்சஸுமே பார்க்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேஃபாக வண்டி ஓட்டணும்னு ஆசை இருந்தால் டிரைவ் வித் ஸ்வைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.